சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம், நல்லதே நடக்கும். எங்கும் ஏகமாக நிறைந்திருக்கும் பரபிரம்மே, உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்யோதயம், நல்லதே நடக்கும். இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய பேர் வராமல் போயிட்டாங்க இருக்கு. மொத்தம் 18 அத்தியாயம். அதில் மொத்தம் 6 அத்தியாயத்துடைய பெயர் கேட்டேன். 2ஆம் அத்தியாயத்துடைய பெயர் என்ன? படிக்கல, உட்காந்துவாங்க. இல்லை படிக்க மாட்டீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. ரெண்டாவது யாருக்கு தெரியும்? நன்றிங்களா? அதாக்கா சொல்லுங்க. சாங்க யோகம், குட். மூணாவது என்னஞ்சி? கர்ம யோகம், ரைட்டா? சூப்பர். ஃபர்ஸ்ட் யோகம் என்ன? அர்ஜுனன். ஓகே, யார் யாருக்கு தெரியும் கை தூக்குங்க. வெரி குட், பகவான் ஆசீர்வதிக்கிட்டோம். படிக்கணும். எதையெல்லாம் தெரியுமோ எதையெல்லாம் தெரியாதோ, எதெல்லாம் தெரியும் அதை ரீகால் பண்ணிக்கணும். எதெல்லாம் தெரியாதோ அது படிக்கணும். 2 விஷயம் தான். உலகத்தில் ஈஸியாக வாழ்றதுக்கு 2 விஷயம் தான். எது தெரியும் அது ரீகால் பண்ணிட்டே இருங்க. நானும் பகவத்கீதை கிளாஸ்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மமகாரம் வந்துடக்கூடாது. எனக்கு எத்தனை ட்ரிப்பு பகவத்கீதை கிளாஸ் நடத்தினாலும் உட்காந்துரு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பாங்க. அவர் 2ஆவது யோகம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா தெரியல அப்படின்னு சொல்லுவேன். தெரியலையா? 2ஆவது யோகம் தெரியாது எனக்கு. 2ஆவது அத்தியாயத்திற்கு பேர் என்ன தெரியாது அப்படி சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்? அப்பதான் திரும்ப சொல்லி விடுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு எல்லாம் தெரியும் அப்படி கை தூக்குனீங்கன்னா அது மமங்காரம். தெரியும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கணும். அவங்களே உனக்கு தெரியும் சொல்லுடா அப்படின்னு சொன்னா சொல்லணும். முந்திரத்தனமா கை தூக்குனாக்கா அது தப்பு. என்ன முடிவு பண்ணீங்க? கை தூக்கூடாதுமே இல்லை மாஸ்டர்கிட்ட. 4ஆவது யோகம் என்னது? 4ஆவது அத்தியாயம் தெளிவா சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? பக்காவா தெரியும். யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. பக்காவா தெரியும். சுதா சொல்லுங்க. சொல்லுங்க. சாமுக சொல்லுங்க. இல்லை கரெக்டாக சொல்லணும். ஞான யோகம். ஞான யோகம் தானா? அவ்வளோதான் இருந்துச்சா? ஞான கர்ம, குட், வெரி குட். அடுத்தது 5ஆவது என்ன? சரி, இது 4ஆவது எத்தனை? ஞானம். 5ஆவது என்னது? கர்மம். ஓகே. 6ஆவது ஒரு இது சொல்லுங்க. மைக்கு சொல்லுங்க. ஒருத்தர் மைக். ஞான, கரெக்டா? ஒவ்வொரு புக்கு ஒரு மாதிரி போட்டுருப்பாங்க. இல்லை இஸ்கான்ல ஒரு மாதிரி போடுவாங்க. பொருளுரை வந்து நிறைய இருக்குது. சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரரும் வந்து கீது மகாத்மியம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஓரளவு தரவு ஆயிருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னா. ஓரளவுக்கு தரவு ஆயிருக்குது. இப்போ என்ன சொல்றேன்னா, முழுசா தெரிஞ்சதோ தெரியலையோ ஆகும்போது எதையோ தெரிஞ்சுக்குங்காச்சும் 2 புரட்டு புரட்டிருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டான்னு. இப்போ என்ன சொல்றீங்க? பகவான் என்ன சொல்றாருன்னா, ஏதோ போட்டு விட்டாரு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புல்லாங்களை வச்சுட்டு ஊதுறாரு. போங்கடாப்பா அப்படின்ட்டு ரைட்டு. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது பேர் தான் பகவத்கீதை. மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு, தெரியுமா? என்னென்ன வேதங்கள்? ரிக், சாம. இது யார் எழுதுனா? அப்படிலாம் கேட்டு டக்குன்னு கேட்கக்கூடாது. திருக்குறளை இயற்றியவர் யார்? வேதங்களை இயற்றியவர் யார்? அதுலயே இருக்கும் பேரு திருவள்ளுவர். அவ்வளவுதான். அப்படி ஈஸியா மெமரி பண்றதை டக்குன்னு பிடிச்சிக்கணும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அப்ப வேதங்களை போட்டவர் வேதவியாசர். ஈஸியா போச்சா? ஸோ வேதவியாசர் பண்ணது. அந்த வேதங்களிலிருந்து பிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 108 உபநிஷங்கள். சொல்லுங்க. உபநிஷங்கள்
இந்த 108 உபநிஷத்துல இருந்து என்ன பண்ணுது, அவர் சாராம்சமா வர்றது வந்து 18 புராணங்கள். தெரியுமா? புராணங்கள் தெரியுமா தெரியாதா? என்ன புராணம்? ஒரு புராணம் சொல்லுங்க பார்க்கலாம். கந்த புராணம், சிவ புராணம், கருட புராணம், ம் ம் சிறிய புராணம், நடு புராணம், சொல்லிட்டே போங்க அப்படியே. வேற புராணங்கள் பத்தி சொல்லுங்க. வேற புராணங்கள் என்ன இருக்குது? இதிகாசம் எத்தனை? இதிகாசங்கள் ரெண்டு. என்னென்னது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல 4 வேதங்கள்ல இருந்து 108 உபநிஷங்கள்ல இருந்து 18 புராணங்கள்ல இருந்து 2 இதிகாசங்கள்ல இருந்து இதிகாசத்துல இருந்து ஒரு சாரம் வந்துச்சு. என்ன சாரம் அப்படின்னா பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை நீங்க 18 அத்தியாயத்தையும் 700 ஸ்லோகத்தையும் புரிந்து கொண்டால் எல்லா வேதங்களும், எல்லா உபநிஷங்களும், எல்லா புராணங்களும், எல்லா இதிகாசங்களும் நமக்கு அத்துப்படி ஆயிடும். அவ்வளவுதான். எப்படி? எல்லா வேதங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா உபநிஷங்களும், புராணங்களும் அத்துப்படி ஆயிடும். இப்ப யார் சொன்னது பகவத்கீதைய? கிருஷ்ணர். யாருக்கு சொன்னாரு? இன்னைக்கு அதை மட்டும்தான் பார்க்க போறோம். அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 18 அத்தியாயங்கள். அது 6 அத்தியாயமா நம்ம வச்சிருக்கோம். இது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கு தான் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சும்மா நான் வந்து உட்காந்துட்டு நான் பகவத்கீதை ஒரு உபன்யாசம் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாத ஒரு சான்ஸ்கிரிட் எல்லாம் படிச்சு காட்டிட்டு அந்த ஸ்லோகத்தை அப்படியே படிச்சு காட்டி அதுக்குள்ள இருக்கிறதே வந்து பொருளுரையை படிச்சு பலன் சொல்லக்கூடாது. எப்பயுமே நம்முடைய பெரிய புத்தகத்துடைய பேர் என்ன? ஒரு புத்தகம் போட்டோமே பெருசா, மாஸ்டர் சிஜி போட்டாரு. என்ன புக்கு? இந்த பேரே மாத்திட்டீங்க எல்லாரும். சத்திய பிரம்மஞானம் புக்குன்னு போட்டிருக்கேன். 1200 பக்கம். தயவு செஞ்சு ஒரு பகவத்கீதையும் அந்த புக்கையும் வச்சுக்கோங்க. பகவத்கீதையும் அந்த புக்கையும் வச்சுக்கோங்க. என்னன்னா அதுக்குள்ள 108 திவ்யஸ்தை பத்தி போட்டிருப்பேன். ஒவ்வொரு திவ்யஸ்துக்கு அப்புறமும் நான் புரிந்தது அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இருக்கும். நான் புரிந்தது. உபநிஷத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டேன். உபநிஷத்தை சொல்ல மாட்டேன். நான் உபநிஷத்தை வச்சு என்ன புரிஞ்சிருக்கேன், மகாபாரத்தை என்ன புரிஞ்சிருக்கேன். இப்போ உங்க வாழ்வியலோட கனெக்ட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்ப மாணவர் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகால என்ன ஆரம்பிக்க சொன்னேன்? தர்மன்னு ஆரம்பிச்சது. கடைசி என்ன முடிஞ்சது? இப்போ ஈஸியா புரிஞ்சுது. நீங்க ஆதியும் புரிஞ்சுட்டீங்க, கடைசியும் ஆரம்பத்தையும் கடைசியும் புரிஞ்சுட்டீங்க. நம்மனா தர்மம் என் வசம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லியிருக்காரு? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது தர்ம போர் அப்படின்னு சொல்றாங்க. இது அநியாயமான போர் இல்லை. என்னதுங்க? அநியாயமான போர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு பிடிக்காதவங்க வந்து எப்படி வந்து கொன்னாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ண நிறைய சொல்றாங்க. அது தர்மத்துக்காக நடக்கப்பட்ட போராக தான் இருக்கு. ஈஸியா புரிஞ்சுருப்பீங்க. ரொம்ப பேர்லாம் சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனா ரொம்ப பேர் தெரிஞ்சுக்க தேவையில்லை. முக்கியமான கதாபாத்திரங்களுடைய பேர் மட்டும் மெமரியில் வச்சுக்கலாம். நமக்கு நம்ம ஈஸியா புரியுதா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பகவத்கீதையில என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கு அப்படின்னு. என்ன இருக்கு? இது கூட தெரியாது. இல்ல என்ன இருக்குன்னா 5 விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்குது? ஜீவாத்மாவை பத்தி இருக்கு. என்ன இருக்குதுங்க? ஜீவாத்மாவை பத்தி என்னென்ன இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மாவை பத்தி இருக்கு. ஜீவாத்மா பத்தி இருக்கு, பரமாத்மா பத்தி இருக்கு. அடுத்தது என்ன? கர்மத்தை பத்தி இருக்கு. கர்மத்தை பத்தி இருக்கு. கர்மான என்னன்னு இருக்கு. 3வது. 4வது ஜடம், உலக ஜடம். இந்த ஜடம், இந்த உலகம் எதுக்காக உருவானது அப்படின்னு இருக்கு. 5வது காலத்தை பத்தி இருக்கு. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கணும். இதாக சொல்லி தர மாட்டாங்க. 5 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. நீங்க மேலும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகம் எந்த குறிக்குது அப்படின்னு சொன்னா என்னது குறிக்குது? ஃபர்ஸ்ட் ஜீவாத்மாவை குறிக்குது,
பரமாத்மாவை குறிக்கின்றது, கர்மத்தை குறிக்கின்றது, ஜட உலகத்தை பத்தி பேசுது, ஜட உலகத்தை பத்தி பேசுது. அடுத்து காலங்களை பத்தி பேசுது. இந்த காலங்கள் எப்படிப்பட்டதாகலாம் நடக்குது. காலத்தை புரிந்து கொள்ளாத மனிதனுக்கு உலகத்துல என்ன வாழ்றானே தெரியாம போயிடும். ஜட உலகத்தை பத்தி புரிஞ்சுக்காதவனுக்கு உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாம போயிடும். கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்காதவனுக்கு எது கர்மம் எது தர்மம் அதர்மம் தெரியாம போயிடும். இறைவனை பத்தி புரிஞ்சுக்காதவனுக்கு வாழ்க்கையே வீணாயிடு. நான் ஒரு ஜீவாத்மான்னு புரிஞ்சுக்காதவனுக்கு அவன் நின்றும் பிணமாக வாழ்கின்றான்னு சொல்றான். இது 5 அத்துப்படி ஆச்சா? இப்ப இனிமேல் ஈஸியா மெமரி இருக்கும். அப்ப இனிமேல் பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டாவே 5 மெமரி வரணும். இது ஈஸியா புரியுதா கஷ்டமா புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நடத்துவேன். பகவத்கீதையை செய்யுள படிச்சா நடத்த மாட்டேன். எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் தெரியாது எனக்கு. அது பாகவதல் படிக்கல. நான் புரிஞ்சது தான் சொல்லித்தரேன். இங்க தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம். தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம். ரைட்டை புரிஞ்சுக்கோங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா ரைட்டா புரிஞ்சுக்கோங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா ரைட்டா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஓவரா பேசணும். தப்புன்னு தெரிஞ்சா ரைட்டா புரிஞ்சுக்கோங்க. எப்படி சொல்லுங்க? அவ்வளவுதான். ரைட்டா? திரும்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவ்வளோ, வெரி சிம்பிள். 5 தான் உள்ள அடக்கம். இந்த 700 ஸ்லோகத்துக்குள்ள அடக்கம் அவ்வளோதான். 18 அத்தியாயத்துக்குள்ள அடக்கம் இவ்வளோதான். ரைட்டா? எழுதக்கூடாது, மெமரியில் இருக்கணும். எப்போ வேணா சொல்லணும். தூக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா என்ன குறிக்கின்றது அப்படின்னாக்கா ஜீவாத்மாவை பற்றி குறிக்கின்றன, பரமாத்மா பற்றி குறிக்கின்றன, கர்மத்தை பற்றி குறிக்கின்றன, ஜட இயக்கத்தை பற்றி குறிக்கின்றன, காலங்களை பற்றி குறிக்கின்றன. இவ்வளோதான். இதுதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு மனிதனை ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த அத்தியாயத்தை சொல்ற அர்ஜுன சொல்றேன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆப்போசிட் நிற்கிறது யாரு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சகோதரர்கள். இவங்க யாரு? பாண்டுவின் புதல்வர்கள். அவங்க யாரு? அவர்கள் யாரு அப்பா? அதுக்கு திருதராஷ்டிரன் அப்பா. இது ஃபர்ஸ்ட் இதுல என்ன வருதுன்னா திருதராஷ்டிரன். அவர் கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாதா? சரி, கண்ணு தெரியாது. அப்படின் பொழுது அவரு கண்ணு இல்லாதனால என்ன நடக்குன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லி சஞ்சயனை கூப்பிடுறாரு. சஞ்சய் என்ன பண்ணுவாருனாக்கா லைவ் டெலிகாஸ்ட காட்டுறவர். இப்ப எப்படி நீங்க லைவ் ப்ரோக்ராம் பாக்குறீங்க, கிரிக்கெட் லைவ்ல பாக்குறீங்க, அது மாதிரி சஞ்சயனுக்கு லைவா தெரியுமா. அப்ப கண்ணை மூடிட்டு கண்ணை வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு அது சென்ஸ் பண்ணி சஞ்சயன் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குது, இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, இவருக்கு 7 சேனையோடையும் அவங்க 11 சேனையோடும் ஒரு ஆப்போசிட் நின்று இருக்காங்க, கொட்டு முரசு முறங்கவில்லை, வந்து சங்குகள் முழக்கம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள், தர்மத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சொல்றாரு. இவருக்கு என்னன்னா பாண்டு வந்து யாரு? அண்ணன் தம்பிக்கு தான். ஆனா அண்ணன் தம்பி பையன் தான் பையனா பார்க்கணும் அப்பா இல்லாம. ஆனா என்னன்னு எதிரியாக பாக்குறாங்க. இவங்க யார் பாக்குறது? திருதராஷ்டிரன் எதிரியாக தான் பாக்குறான், தன்னுடைய புதல்வர்களாக அவர் பார்க்கல. அதனால குழந்தை எப்படி வளரும்? எதிரியா. யாரு குழந்தை? துரியன் குழந்தையாக. இப்ப துரியன் பத்தில யார் இருக்கிறான்னு பாக்குறாங்க. அடுத்த செய்யுள் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல, செய்யுளையும் சொல்றேன். எப்படிலாம் பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா, அதாவது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல மொத்தம் 700 ஸ்லோகத்தை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் மெமரி வச்சுக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல 1 = அப்படின்னு போட்டு 1 புரிஞ்சுட்டீங்களா? 11 ஸ்லோகம் முடியும் ஒரு மேட்டர் சொல்லுது. 12 இருந்து 20 ஒரு மேட்டர் சொல்லுது. 21 இருந்து 27 ஒரு மேட்டர் சொல்லுது. 27 இருந்து 46 ஸ்லோகம். அப்ப ஒரு முதல் அத்தியாயத்துக்கு 46 ஸ்லோகம். அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுதா? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. முதல் அத்தியாயத்துக்கு எத்தனை ஸ்லோகம்? இப்ப 18 இருக்குங்களா? 18 அத்தியாயம். அப்ப 18 அத்தியாயத்துக்குள்ள 700 ஸ்லோகத்தை அடக்கணும். ஆமா இல்லையா? 18 அத்தியாயத்துக்குள்ள 700 ஸ்லோகத்தை அடக்கணும். இந்த முதல் அத்தியாயத்துல 46 ஸ்லோகம் இருக்கு. ஈஸியா புரியுதா? முதல் அத்தியாயத்துல 46 ஸ்லோகம். இதுல குழப்பம் ஒண்ணு இல்லையே. இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க புரட்டு மோஜாச்சும் உங்களுக்கு வந்து என்னடா 1:1:2 இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா இது ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ திருப்பிட்டு 1 என்ன போட்டுன்னு தெரியாது. யாராச்சும் கொண்டிருக்கீங்களா பகவத்கீதை புத்தகத்தை? வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு ஆளா கொண்டிருக்கீங்க. பகவான் கூட இருக்கார். சின்ன புத்தகம். பரவாயில்ல.
அந்த புத்தகத்துல அந்த ஃபர்ஸ்ட் செயலுக்கு என்ன போட்டுருக்குன்னு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. எப்படி எழுதப்பட்டு இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எது நடக்குமோ நன்றாக நடக்கட்டும், இது நடக்கின்றது நன்றாக நடக்கட்டும், அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. அதான் இல்லை. போட்டிருக்கா? ஒரு ஸ்லோகத்துக்கு கீழே போட்டிருக்காங்க இல்லையா? பெரிய புத்தகம் இல்லை, பெரிய புத்தகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல 46 ஸ்லோகம் சொல்லுங்க. ஈஸியா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை 46 ஸ்லோகம் எதை குறிக்குதுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அந்த 46 ஸ்லோகத்தை பிரிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். 46 ஸ்லோகத்தையும் பிரிக்கிறாங்க. 1 இருந்து 11 முடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. 12 இருந்து 20 முடிய ஒன்றை பத்தி பேசுது. 20 இருந்து 27 முடிய ஒன்றை பத்தி பேசுது. 27 இருந்து 46 முடிய ஒன்றை பத்தி பேசுது. இதுதான் பிரிக்குது. எத்தனை பிரிஞ்சிருக்குது? 1 இருந்து 11, 12 இருந்து 20, 21 இருந்து 27, 27 இருந்து 46. அப்ப ஒரு அத்தியாயத்துக்குள்ள 46 ஸ்லோகங்கள் அடங்கப்பட்டது. இந்த 46 ஸ்லோகங்கள் 4 பதமாக மாறப்பட்டது. ஈஸியா புரிஞ்சுதா? இப்ப நீங்க ஓரளவுக்கு பகவத்கீதையை எப்படி ஸ்டடி பண்ணு வந்துட்டீங்க. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? வேற ஆச்சாரியாக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது, எனக்கு ப்ரொஃபஷனலாக பேச தெரியாது, எனக்கு நான் ஜாலியாக தான் பேசுவேன். ஜாலியாக புரிஞ்சுன்னா மெமரியில் எப்பயுமே இருக்கும். அப்படி தட்டி எழுப்பினா கூட எவ்வளோ நோய் வந்தாலும், எவ்வளோ படுத்தாலும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் வரும். ஓகே, இப்போ கேட்குறேன், எத்தனை ஒரு அத்தியாயத்துக்கு எத்தனை ஸ்லோகங்கள்? சரி, இப்போ உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் சொல்லுமா. எந்திரி. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் சொல்லுங்க. புரியுதா? எந்திரிங்க. பரவாயில்ல, கேட்டு நான் சொல்லி கொடுத்தேன். நானே பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சொல்லுங்க. எத்தனை ஸ்லோகம் இருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சது. ரைட், உட்காருங்க. புரிஞ்சுட்டீங்கல்ல? எப்ப 100 வருஷம் வந்தாலும் சரி, 100 வருஷம் வந்தாலும் சரி, இந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நல்லது நமக்கு. எத்தனை கிளாஸ் வரவங்களாம் முக்கியம் இல்லை, எந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சுது அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. ரைட்டு தானே? ஆனால் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்லோகம் இருக்குது? 1 to 11. ஈஸியா புரிஞ்சுதா? 1 to 11 ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அப்புறம் விஜயலட்சுமிக்கா சொல்லுங்க. அடுத்து எத்தனை? நீங்க மனத்தை எங்கேயோ விட்டுறீங்க இருக்குது. 12 இருந்து 20. ஈஸியா புரியுதா? 12 இருந்து 20. அப்புறம் 20 இருந்து 21 இருந்து 27, 27 இருந்து இவ்வளவுதாங்க. 4 பாதமாக பிரிக்கப்பட்டது. ஓகே, அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுது. முதல் அத்தியாயத்தை பிடிச்சிட்டோம். முதல் அத்தியாயத்தை என்ன பிரிவுன்னு பார்த்துட்டோம். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உட்காருங்க. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் என்ன கேட்கிறாரு? யார் கேட்கிறா? துரியோதனன் கேட்கிறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. அதான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். இந்த குருஷேத்திரத்துல, தர்மக்ஷேத்திரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சஞ்சயன் வந்து அங்க பண்ண மூடி பார்த்துட்டு, அங்க 7 சேனைகளாகவும் 11 சேனைகளாகவும் உன் மகன் 11 சேனைகளிலும் அவர்கள் ஆப்போசிட்ல கூடிய பாண்டுவின் புதல்வர்கள் 7 சேனைகளும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நடக்கலையா? போர் நடக்கலையா அப்படின்னு கேட்குறது. நடக்கல. வேற நடக்குது அப்படின்றா. அப்படின்னு சொன்னோன்னே, உன்னுடைய மகன் துரோணாச்சாரியாரையும் பீஷ்மரையும் சந்தேகிக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி பாருங்க, அது எப்படின்னா, துரியோதனனுக்கு வந்து ஈஸியா புரிதல சொல்றதெல்லாம் ரொம்ப டஃபா போக வேண்டாம், ஒன்னா புரிஞ்சு போலாம். என்ன பண்றான்? நின்றுக்கா? போர் பண்ணலையா? இல்ல, போர் பண்ணல. பீஷ்மர். அடுத்து இந்த யார் இருக்கா? துரோணாச்சாரி. யாரு குரு? யார் குரு? ஓகேவா? பாண்டவருக்கும் குரு, கௌரவருக்கும் குரு. ஈஸியா புரியுதா? அப்ப துரோணாச்சாரியாரையும் பாப்பான். உனக்கு வந்து அவனு சிசியன், நானும் சிசியன், நீ என் கூட நிக்கிற, யார போடுவ? எப்படி? பீஷ்மர் யாரு? தாத்தா. தாத்தா தானே? பிதாமகன். அப்ப பாப்பான், யாருக்கு தாத்தா? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சந்தேகப்படுறது யாரு? இதுதான் ஃபர்ஸ்ட் செய்தி. இதுதான் சந்தேகப்படுறான். என்ன பண்ணிட்டு இருக்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிடாதீங்க.
அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டுறான், வேண்டாம், 2 பேரும் வேண்டாம், தன்வசப்படுத்துறான், அவங்களுடைய தன்மானத்தை தூண்டுகின்றான். என்ன பண்றான்? எனக்கு தான் இருக்கணும், அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாது, வேற வந்து அடிக்கணும் அப்படின்றான். இதை வந்து என்ன சொல்றான், சஞ்சயன் சொல்றான், இந்த மாதிரி வந்து உன் பையன் அங்க திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இதுதான் அடுத்து முடிஞ்சு. ஈஸியா புரிஞ்சுதா? இந்த 46 செயல் ஈஸியா முடிச்சிடலாம். ஒவ்வொன்றா சொன்னா உங்களுக்கு குழப்பிடும், 700 ஸ்லோகம் போயிடும். 46 ஈஸியா முடிச்சிடலாம் இல்லையா? இதை வந்து சொல்றான், இந்த மாதிரி உன்னுடைய பையன் வந்து அவங்க வந்து நிலக்கொலைய வைக்கிறாரு 2 பேர்த்தையும். யாரையும்? பீஷ்மாச்சாரியாரையும் துரோணாச்சாரியாரையும் நிலக்கொலை வச்சு இருக்கிறான். ஸோ இப்ப துரோணாச்சாரியா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, துரோணாச்சாரி வந்து சிறு வயதில் அவரு ஒரு என்னது, அவரு ஒரு யாரு துரோணாச்சாரி? யாரு? ஆச்சாரியார். அவர் ஆச்சாரியா இருக்கும்போது அவரு வந்து இவர் ஏழை, ஒரு பணக்காரனோடைய ஸ்நேகிதம் வச்சிருக்காரு. அவனுக்கு ஒரு ராஜ்யம் கிடைச்சதுன்னா, அவன் சொல்றான், உனக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னா உனக்கு 50% தரேன்னு சொல்றான் துரோணர். அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அந்த ராஜ்யத்தை கொடுக்கல, மறுத்துட்டான். யாரு? அவனை நான் ஸ்நேகிதன், துரோணாச்சாரிய ஸ்நேகிதன் மறந்துட்டான். ஈஸி புரியுதா? மறுத்துட்டான். நீ தரேன்னு சொன்ன, தர்மத்தை மீறு இல்லைன்னு சொல்லி துரோணாச்சாரியார் படையெடுத்து அந்த நாட்டை வென்றாரு, நண்பரோட இடத்த வென்றாரு. அந்த வென்றார் இல்லையா, வென்றோடனே முழு நாடு என்னது, ஆனா சொன்ன வாக்கு நீ காப்பாற்றணுன்றதுக்காக 50% அவனுக்கு கொடுத்துட்டாரு, 50% எடுத்துட்டாரு. அவர் ஈஸியா புரிஞ்சுட்டீங்களா? என்னை தூக்கடிச்சிட்டேன்னு சொன்னோன்னே அவனுடைய பொண்ணு யாரு அப்படின்னா பஞ்சபாண்டங்களுடைய மனைவி. யாரு? திரௌபதியோட அப்பா யாரு? புரியுதா புரியலையா? துரோணாச்சாரிய நண்பன் இருக்கா இல்லையா, நண்பனுடைய பொண்ணு தான் வந்து திரௌபதி. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த பேர்லாம் சொன்ன குழப்பிங்கன்னா பேர் சொல்லாம இருக்கு. அவனுக்கு பையன் இருக்கான். அந்த பையன் யா குடிக்கிறான்னா இங்க ஆப்போசிட் நிற்கிறான். யா குடிக்கிறான்? பாண்டவன் நிற்கிறான். இவன் சொல்றான், உனக்கு அவனுக்கு ஏற்கனவே பகை, ஓகேவா? அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், உனக்கு அவன் போடுறது ரெடி பண்ணிட்டு இருக்கான், அவன் எங்க உன்னை கொண்டது ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரிட்டு சொல்றான். இப்ப எதுக்குன்னா நிலக்கொள்ளை வைக்கிறான் ஒருத்தரியா. யாரு? துரியன். சாதுவி தன்மை. அப்படி நீ வந்து தாத்தா, நீ அவனுக்கு பண்ணுவ, எனக்கு பண்ணுவியா அப்படி பீஸ்வர நிலக்கொள்ளை வைக்கிறான். இப்படி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி குழப்பிட்டு நிக்கிறத இந்த இடத்துல இருக்குது. இவங்க பக்கம் இந்த பக்கம் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் சண்டை நடக்கலன்னு கேட்கறதுக்கான ஒரு வினாய்கள் தான். ஏன் இன்னும் சண்டை நடக்கல அப்படின்னு யார் கேட்கிறா? திருதராஷ்டிரன் யார்கிட்ட கேட்கிறாரு? இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். சஞ்சய்கிட்ட கேட்கிறாரு. அவர் வராம படுத்திட்டு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காரு, ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே. இந்த பக்கம் வந்து பார்த்தா சண்டை போடுறதுக்கு போலாமான்னு சொல்லி சங்கு எடுக்கிறாரு. யார் எடுக்கிறா? கிருஷ்ணன் எடுக்கிறாரு. நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. இது முடிஞ்சோட கதை அங்க தந்த போகுது. கிருஷ்ணர் சங்கு எடுக்க பாஞ்சன் எடுக்கிறாரு, ஆனா ஊதல. இந்த பக்கம் உடனே துரியன்ட்ட வராங்க. அவரு என்ன ஏன் சண்டை நடக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றான், அவங்களுடைய கொடிகளை வந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அவங்க கொடியில மேல வந்து ஹனுமன் இருக்கா அப்படின்னு சொல்றான். யார் சொல்றா? சஞ்சயன். யாரு சொல்றான்? திருதா சொல்றான். அவனுடைய தேருக்கு மேல் ஆஞ்சநேயர் இருக்கான். ஆஞ்சநேயர் கொடி பறந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டான் ஸ்டார்டிங்லயே. ஏன்? ராமனாவதா இருக்கும் போது ஆஞ்சநேயர் உதவி தான் வெற்றி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவன் கொடியில என்னன்னு பார்த்தேன், அந்த அக்னி தேர்ல மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் இருக்காரு, அது வெற்றி நிச்சயம் அப்படின்றான். அப்புறம் அப்படிங்கிறாரு. அப்புறம் மகா புருஷனாகிய கிருஷ்ணன் அவங்க கூட இருக்கான், வேண்டாது அடிக்கிறான். மகா புருஷனாகிய முதல் கடவுளாகிய, அதாவது உலகத்தின் முதல் கடவுளாகிய பரம்பொருளாகிய பகவான் அங்கே உட்காந்துருக்கான், வெற்றிக்கு 2வது அறிகுறி அப்படின்றான். அவன் வந்துட்டானாக்கா சகலத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய சௌபாக்கியவாதியான லட்சுமி தாயாரும் அங்கே இருக்கார் அப்படின்ட்டான். ஏன்? எங்க விஷ்ணு இருக்காரு அங்கதான் மகாலட்சுமி இருப்பா. ஆமாவா இல்லையா? கிருஷ்ணன் எங்க இருக்காரு அங்கதானே மகாலட்சுமி வந்திருப்பாங்க. அப்ப சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அங்கே இருக்கிறாரு அப்படின்றார். ஐயோ, 3வது வெற்றிக்கு அங்கேயே போயிடுச்சா? இப்ப 4வது எப்படிப்பா அப்படின்னு. அக்னி தேவன் கொடுத்த தேர் இருக்கின்றது, அவனை எதுவும் செய்யாது. அங்க அடிக்கிறார். அங்கதான் இப்ப 4 பாயிண்ட் தூக்கி போறாரு. 4 பாயிண்ட் தூக்கி போறாரு. இந்த 4மே வெற்றியின் அறிகுறியாக இருக்கின்றது அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். யார்ட்டு சொல்றான்?
திருதராஷ்டிரன்னு சொல்றான். அவங்க வெற்றி அவங்க பக்கம் காத்திருச்சு. கிளைமேக்ஸ் யாருக்கு தெரியும்? சஞ்சயனுக்கு தெரியும். அவ்வளவுதான், மேட்டர் தான். சஞ்சயனுக்கு தெரியும். சஞ்சயன் கிளைமேக்ஸ் போயிடுவான். ஏன்னா இதை பார்க்க தெரிஞ்சவனுக்கு முக்காலத்தை உணர்வு சக்தி உண்டு. அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பார்க்க சக்தி இருக்கிறதுனால சஞ்சயன் சொல்லிட்டான், எனக்கு என்னமோ சுகப்பட்டு வரல, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சைன் வந்து குட் சைன் அவங்க பக்கம் தான் காட்டுது, உன் பையன் தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான், நீ ஏற்றி விடாத அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல என் பையன் போர் புரியட்டும் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு இந்த இந்த கதை எங்க முடிஞ்சிச்சு. எப்படி கதை மாறி மாறி படத்தை காட்டுற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. உடனே இந்த பக்கம் வந்தோடனே என்ன பண்ணாரு, அர்ஜுன் கை என்ன கை வில்லு வச்சிருந்தாரு, கண்டிப்பா வில்ல எடுத்து வைக்கிறாரு, வில்லு கீழே நழுவி கீழே விழுவுது. நழுவு உடனே சொல்றாரு, கிருஷ்ணா ஒரு முறை போருக்கு முன்னால் முன்னோக்கி செல் அப்படின்னு சொல்றாரு. முன்னோக்கி செல்லு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்காம கிருஷ்ணன் முன்னாடி போயிட்டாரு. அந்த தேரை கொண்டு போய் நின்று என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும்ன்றார். யார் என் முன்னாடி பவுரெல்லாம் புரிகிறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. யார் யாரும் நிக்கிறான்னு பார்த்தா குடும்பமே நிக்குதாங்க. அந்த இடத்துல தான் கலங்கி போறான் அர்ஜுனன். ஐயோ, என் இருப்பது என் பங்காளிகள் தான், ரத்தங்கள், இவங்க எல்லாமே சாவ போறானா, எதுக்குடா இப்படி பண்றீங்க, ஒரு வாட்ட பேசலாமா அப்படின்னாரு. கிருஷ்ணன் சொல்றார், நோ, இது தர்ம போர், இது குருச்சேத்திரம். ஸோ என்ன நடக்குது, தர்மக்ஷேத்திரே, இங்க தர்மத்தை அடிப்படை நடந்துட்டு இருக்கு, எதுவும் பேசி கன்வின்ஸ் நடக்காத, வா கிளம்பு அப்படின்றாரு. அந்த இடத்துல வேண்டாம் கிருஷ்ணா, நடுங்குது. அப்ப சொல்ற, என்னுடைய வார்த்தைகள் உலர்கின்றன, என் தொண்டைகள் பிடிக்கின்றன, கைகள் தடுமாறுகின்றன, கண்கள் பேரளிக்கின்றன, புத்தி பேரளிக்கின்றது, மனநிலைகள் மாற்றம் ஏற்படுகின்றது, நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட மண்டி போடுறான். வேண்டாம், என்னால் அது கொல்றதுக்கு என்னால் இயல முடியாது, நான் கொல்வது என்னுடைய ரத்தங்களை கொள்வது, எப்படி நான் கொல்றது, அவனவனே என்னை வந்து தப்பு தப்பா பார்த்துக்கலாம், பட் என்னால் அந்த மாதிரி தப்பா பார்க்க இயலாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பம் அழிந்தால் ஒரு ஒரு குலம் அழியும், ஒரு குலம் அழிந்தால் அதோடைய குலத்தில் இருக்கிற அனைவரும் அழிவார்கள். இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதவி ஆவார்கள், அந்த விதவி ஆகும்போது தவறுகள் நடக்கும், தவறுகள் தப்பான குழந்தைகள் வரும். அப்போ குடும்ப தலைவர் இல்லாத அந்த குடும்பம் எப்படி தறிகட்டு போகும், அது என் குடும்பம் இல்லையா வல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அதுதான் விதி அப்படின்றாரு, நடத்து அப்படின்றாரு. அப்பயும் ரிலாக்ஸ் பண்ணுறாரு, வெளில எடுத்து கையில் வை அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்து சங்கு வைக்கிறாரு. பீஷ்மரும் சங்கு எடுக்கிறாங்க, தர்மனும் சங்கு எடுக்கிறாங்க. யார் சங்கு எடுக்கல, அர்ஜுன் மட்டும் சங்கு எடுக்கல. திரும்பவும் அர்ஜுன் சங்கு எடுக்கிறதுக்காக வைக்கிறாரு. அந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே சங்கு வச்சுட்டு யாருக்கு வந்துடும் வென்றுப்பா, தேர்ல எரிஞ்சுட்டு இருப்பா. இந்த அர்ஜுன வில்லு நின்றுருப்பா, சங்கு வந்து சிறு வயதில் வரைந்த என்னுடைய அந்த போட்டோ அதுதானே அங்க இருக்குதானே, அது இல்ல எரிச்சல் எங்க இருக்குது, ஆபீஸ்ல அடுத்துட்டு வைக்கிறேன். நான் என்னுடைய 7வது படிக்கும் போது குருச்சேத்திர போற வந்து கம்பிலேயே ஆர்ட் பண்ணி, வெள்ளி கம்பியில பாத்திருக்கீங்க, எத்தனை பாத்திருக்கீங்க, வெள்ளி கம்பியில ஆர்ட் பண்ணி நான் 7வது படிக்கும் போதுல இருந்து இன்னும் கூட இந்த வச்சிருக்கேன். 7வது படிக்கும் வச்சு பண்ணது. இப்போ டிராயிங் கிளாஸ் போகும்போது இந்த அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வந்து நானே உட்காந்து டிரா பண்ணி கிருஷ்ணனையும் அர்ஜுனையும், அப்பெல்லாம் எனக்கு கிருஷ்ணன் தான் யாரு அர்ஜுன் தான் யாருன்னே தெரியாது, அந்த ஸ்டில்லு பிடிச்சிருந்துச்சு, நானே டிரா பண்ணி வரைஞ்சேன். இன்னும் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 7வது படிக்கும் போது பார்த்துக்கோங்க, 7ஆம் வகுப்பும் போது எத்தனை வயசு இருக்கும், எத்தனை வயசு இருக்கும், 11 வயசு 12 வயசு இருக்கும். 12 வயசு, இப்போ 48 வயசு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அது செஞ்சு, 36 வருஷமா அதை வச்சுட்டு காப்பாத்தி. நான் எங்கெல்லாம் போறோம் என் கூட வந்துட்டு இருக்கு, எப்படின்னு தெரியாது. நான் கோயம்புத்தூர் பொம்மை வந்துச்சு, சேலம் பொம்மை வந்துச்சு, ஈரோடு பொம்மை வந்துச்சு, என் கூட வந்துட்டு இருக்குது. இப்போ ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்குது, ஏன்னு தெரியல. அதை தான் கிருஷ்ணோட டச்சு நினச்சிக்கிட்டேன், அப்படி நினச்சிக்கிட்டேன். எல்லாம் எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க. எது திட்டுவாங்கன்னா, அதெல்லாம் வந்து போர்க்களத்தில் இருக்கக்கூடியது, வீடே போர்க்களமும் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் கண்ணுக்கு அது அப்படி தெரியவே இல்லை. அது ஒரு செய்தியாக தான் கிடைச்சிது எனக்கு. அதில் செய்தி ஜஸ்ட் அது ஒரு மெசேஜ். அந்த ஸ்டில் இல்லைன்னாக்க பகவத்கீதையே இல்லையே. அப்போதான் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் உபதேச ஆரம்பிக்கிறார். பகவான் வாச்ச, பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணா பார்த்துக்கிட்டு இது புரிஞ்சுக்கோ, உனக்கு வாழ்க்கையில நீ யார் அப்படின்னு சொல்லி தரேன்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஜீவாத்மா அப்படி ஆரம்பிக்கிறார்.
அடுத்தது பரமாத்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கர்மா, ஒய் ஹேப்பனிங் திஸ், கர்மா. இந்த லைஃப் மெட்டீரியல் லைஃப், ஜடப்பொருள், ஜட உலகம், நத்திங் அப்படின்னு உடைக்கிறார். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காலம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். 3 பண்ணோன்னே கடைசி ஸ்லோகத்துல எடுத்து அம்பெடுத்து நிக்கிறான். யார் நிக்கிறா? அவ்வளவுதான். இதுதான் ஸ்டோரி, முடிஞ்சது. இதுதான் பகவத்கீதையுடைய சாரம். அப்ப முதல் அத்தியாயத்துல மன உளைச்சலோட இருந்த அர்ஜுனன் கடைசி அத்தியாயம் 7வது ஸ்லோகம் படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி திஸ் இஸ் அ லைஃப், திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எல்லா எண்ணங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்து எதை செய்ய சொன்னாலும் செய்கின்றேன், நீ நடத்து, நான் வருகின்றேன் ஆரம்பிச்சதுதான் முதல் ஸ்லோகத்துடைய இந்த முதல் அத்தியாயத்துடைய காரணம். அவ்வளவுதான். ஈஸியா புரியுதா? இப்ப இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க இதுக்கு இந்த விஷயத்தை தான் சொல்லுது. இந்த 46 ஸ்லோகம் சொல்லுது. 46 ஸ்லோகம் உள்ள சொல்லுது. அவர் கேட்கிறாரு, இவர் சொல்றாரு, துரியன் என்ன சொல்றாரு, தாத்தாவையும் ஆச்சாரியாரையும் டென்ஷன் பண்ணி விடுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. அவங்க பக்கம் 4 குட் சைன் இருக்குன்னு சொல்றாரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேய கொடி இருக்குன்றாங்க. அடுத்து கூடவே பகவான் இருக்கான்னு சொல்றாங்க. அடுத்து லட்சுமி அம்மா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது அக்னி தேவன் கொடுத்த தேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த 4 முடிச்சோடனே சொல்றாரு, சஞ்சய் சொல்றாரு, இல்ல இல்ல இது அவங்களுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த போர் நடத்திய தீர்வுன்னு யார் சொல்றா? துரியோதனனும் திருதராஷ்டிரனும் சொல்லியே தீர்றாங்க. அப்ப பண்ணும்போது திரும்ப போய் பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்லி போய் பாக்குறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக முன்னு போனவன் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் அப்ப என்ன ஆகிறாரு? அந்த நேரத்துல மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. மன உளைச்சல் ஆளாகிறதுனால இந்த மன உளைச்சலை சால்வ் பண்றதுக்காக சொல்லப்பட்ட சொல் கீதை தான் பகவான் சொன்ன பகவத்கீதை. அவ்வளவுதான். இது முதல் அத்தியாயம். இது புரியுதா? இது வந்து இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் குழப்பிக்காதீங்க. வேற பக்கம் போய் குழப்பி கேட்டிருக்காங்க. இப்போ யூடியூப்ல கேட்கறதுலாம், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லுவான். பட் நான் சொல்றது வந்து ஸ்டடி. செகண்ட் அத்தியாயத்தை தான் புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் என்ன பண்ணும்? புரியாது. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் ஸ்டார்டிங். படத்தோட எடுத்துலயே தெரிஞ்சிருமா? படம் எடுத்து தெரிஞ்சிருமா? கொஞ்சம் மிடில் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் மிடிலுக்கு அப்புறம் நீங்களுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. கிளைமேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அசம்ஷன் பண்ணுவீங்க நீங்க, இல்லையா? கிளைமேக்ஸ் என்னன்றதை நீங்க அசம்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த உலகத்துல எதையும் மாற்ற இயலாது. இப்போ துன்பம் தேவை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவானது, வெறுப்பது, விடாது. மொத்தம் 3 சொல்லுங்க. பொதுவானது, வெறுப்பது, விடாது. என்னது? துன்பம். எல்லாத்துக்கும் பொது தானே? துன்பம் எல்லாத்துக்குமே இருக்காதா? எல்லாத்துக்கும் துன்பம்னா ஒரே மாறும். அடுத்தது துன்பத்தை யாராவது லவ் பண்ணுவீங்களா? வா துன்பமே வான்னு சொல்லுவீங்களா? அப்ப வெறுத்தது. அடுத்தது என்னது? எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கும் துன்பம். அது பேர் என்னது? துன்பம். அப்ப சொல்லுங்க, பொதுவானது, வெறுப்பது, விடாது. அப்ப எல்லாத்தையும் துன்பத்தை சூழும். ரைட்? எல்லாத்துக்குமே பிடிக்காது. ரைட்டா? இது 3 விஷயம். எப்படிப்பட்டதா இருக்குது? உடலால் வரக்கூடிய துன்பம். என்னது? பிறவி ஒரு துன்பம், நோய் ஒரு துன்பம், முதுமை ஒரு துன்பம், இறப்பு ஒரு துன்பம். ரைட்? கரெக்ட் தானே? இது யாரும் லவ் பண்ணுவீங்களா? லவ் பண்ண மாட்டோம். ஐயோ நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். லவ் பண்ணுவீங்களா? நோய் வரட்டு சொல்லுவீங்களா? முதுமை வருதுன்னு என்ன பண்ணீங்க? ஆன்டி ஏஜினிங் கிரீம் போட்டு உட்காந்துக்கிறோம் நம்ம எல்லாரும். முதுமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வயசெல்லாம் ஆயிட்டு இருக்கு, டேன் ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் பிக்மெண்டேஷன் வந்துருச்சு, கையெல்லாம் கருத்துருச்சு, கை தோல்லாம் சுருங்கிடுச்சு அப்படின்னு பயம் வருதா இல்லையா? கூடாதே. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது? 3 விஷயம் சொல்லக்கூடிய துன்பம் மனிதனுக்காக இருக்குது. அடுத்து என்னது? மனதுல துன்பம் இருக்குது, அது விடாது. எல்லாத்துக்கும் பொதுவானது. கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆத்திரம், அகங்காரம், இதெல்லாமே பொதுவானது. எல்லாத்துக்கும் காமன் இருக்கா இல்லையா? அது யாரும் விரும்பி எடுத்துட்டீங்களா? அதுதான் வருது. கரெக்டு தானே? இது அடுத்து மனதில். அப்போ உடலால வரக்கூடிய விஷயங்கள் துன்பங்கள், மனதால் வரக்கூடிய துன்பங்கள். அடுத்து இயற்கையாக வர துன்பங்கள். இயற்கையாக வரக்கூடிய துன்பங்கள். அப்படியே டிச்சு பக்கம் நின்று பேசிட்டு இருந்தேன் சார், திடீர்னு பார்த்தா இருமுனே சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா, ஒரு கிருமி அட்டாக் பண்ணிடுச்சு. டைஃபாய்டு, கால்ரா, கொரோனா.
எத்தனை வருது? அப்ப ஜீவராசியா வரக்கூடிய இயற்கை துன்பங்கள். ஜீவராசி யாரு? அதுவும் ஒரு ஜீவராசிகள் தான். பாக்டீரியாஸும் அமீபியாஸு வைரஸ் எல்லாமே ஜீவன் தான், உயிருக்குள்ள இருக்குதானே. அதுவும் நம்மளை துன்பப்படுத்துது நம்மளே. அப்ப இயற்கையும் நம்மளை துன்பப்படுத்துது. எப்படி? இயற்கையும் இது இல்லைனாக்கா இது எல்லாத்தையும் அனுபவிச்சே தீரணும். உடலால மனதால இயற்கையால துன்பத்தை அனுபவிக்கணும். அது பொதுவானது, உனக்கு மட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க, சொல்லித்தரேன்னு பார்த்துக்கோங்க. உனக்கு மட்டும் துன்பம் வரல, கஷ்டம் உனக்கு மட்டும் வரல, எல்லாத்துக்கும் கஷ்டம் வருது. அடுத்த சொன்னேன், யாரும் விரும்பாதது. யாரும் விரும்புறாங்களா? விரும்பாதது. அடுத்தது விடாது, எல்லாத்தையும் வந்து சேரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் வந்தே தீரும், விடாது. இந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் பொதுன்ற கான்செப்டை கொண்டு வரணும். துன்பம் பொது கொண்டு வரணும். பணத்துண்டம், மனத்துண்டம், உடல் துண்டம், வறுமை, முதுமை, இயற்கை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கு கஷ்டம்தான். நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டா செத்துருவீங்க. அப்பாடா எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்போ ஜெயிப்பீங்க? கஷ்டம் இருக்கு, பாடுபடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தேடுறீங்களோ கஷ்டம் வந்து வர வரதான் வாழ்வீங்க. அப்ப தேடிட்டே இருக்கணும் வாழ்க்கைய. தேட தேடதான் பசிக்கும். பாட்டு இருக்க, துல்லாமணத்தில் உள்ள தூமாத்தூள்ள, தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும். ஆமா, பாத்தீங்கன்னா பாட்டு அழகா கொடுத்துருக்கான் பாருங்களேன். தேடல் உள்ள உயிர்களுக்கு தான் தினமும் பசிக்கும். தேடல் இல்லைன்னா பசிக்காது. ஏன் பசிக்காது? செத்திருப்பான். பசின்னு இருக்கும்படி தாங்க அவனுக்கு உயிர் இருக்கு. இப்படி ஹாஸ்பிட்டல் யார் திங்க் பண்ணல தானே யாருமே. நீங்க பசிக்காதுன்னு வச்சுட்டீங்க. இல்ல, பசிக்காது. யாருக்கு பசிக்காது? வீட்டுல போட்டு நடுவில் போட்டவங்க மட்டும்தான் பசிக்காது. அப்ப தேடிட்டே இருக்கணும். வாட் நெக்ஸ்ட்? வென் மை ப்ராப்ளம் சால்வ், மை ப்ராப்ளம் சால்வ். எப்போ ஆகும் 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 நினைச்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு விட்டீங்கன்னா அடுத்த பிரச்சனை வந்துடும், விட்டு அடுத்த பிரச்சனை வந்துடும். நீங்க புருஷன் பேசல, என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா பேச மாட்டேங்கிறா, என் குழந்தைய சண்டை போட்டுட்டே இருக்கிறான், வருமானம் வரல, பக்கத்துக்காக திட்டுறான், சொந்தக்காரெல்லாம் எரிச்சு கொட்டுறான், கடனாகி போச்சு, வீடு இடிஞ்சு வச்சு, பெண் அடிக்க முடியல, சோபா வாங்கி போட முடியல, செருப்பு கிழிஞ்சிருச்சு, ட்ரெஸ் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்குது. இப்படியே தேடிக்கிட்டே வேண்டியதுதான். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் கொடுக்குற? உனக்கும் கஷ்டம் இல்லை, உலகத்தையே கஷ்டம் கொடுத்துருக்கேன், அது பொதுவானது. இதை புரிஞ்சுக்கிறது பேர் ஆன்மீகம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வேற என்ன சொல்ல போறான்? ஆன்மீகத்தை போட்டை கட்ட போட்டு கொட்டை கட்டிய மாதிரி அப்படி ஆடங்க போறான், அதெல்லாம் கிடையாது. அது அந்த ஆட்டமே இல்லை. கம்முன்னு புரிஞ்சுக்கிட்டே நல்லா வாழ்வீங்க. புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா எனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்லி நாசமா போயிட்டு இருப்போம் நம்ம. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நமக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்க கடவுள் கொடுத்தானே. கடவுள் கஷ்டம் உனக்கு மட்டும் கொடுக்கல, உலகத்துக்கு அத்தனை ஜீவராசி கொடுத்துருக்கான். எல்லா ஜீவராசியும் கஷ்டத்தை கொடுத்துருக்கான்பா. அப்ப திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். பொதுவானது, விடாது, விரும்பாதது. விரும்பல, நான் விரும்ப மாட்டேன், கஷ்டத்தை விரும்பல, ஆனா விடாது. என்ன புரிஞ்சுக்கணும்? பொதுவானது, எல்லாத்துக்கும் வந்தே தீரும். சொல்லுங்க, ஈஸியா புரிஞ்சுதா? சரி, என்ன மாஸ்டர் நீங்க வந்து கிளாஸ் நடத்த சொல்லிட்டு இதை நடத்திட்டு இருக்கீங்க, என்ன புரியலையே? என்ன காரணம்னா, இந்த 3 ப்ராப்ளம் சொன்னல, துன்பத்தை 3 பிரிச்சோம். விடாது, விரும்பாதது, பொதுவான சொன்ன இல்லையா? இந்த 3 ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் பகவத்கீதா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான புத்தகம் பகவத்கீதை இல்ல, ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தகம் பகவத்கீதை. ஈஸியா புரியல, கொஞ்சம் டஃபா தான் பேசணும், கரெக்டா பேசணும். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான, அர்ஜுனனுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பகவான் உரைக்கல, ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் பகவத்கீதை குறிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஈஸியா புரியுதா? அப்போ
வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்ன்றதை ஃபைண்ட் பண்றதுக்கு, அதை ஸ்டடி பண்றதுக்கு, அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் பகவத்கீதா. ஒய் அப்படின்றதுக்கு இல்லை. ஏன் உனக்கு ஒய் போயிட்டே இருக்கும். கொஸ்டின் மார்க் தான் லைஃப்ல. ஏன் ஒய் மை ப்ராப்ளம், ஒய் ப்ராப்ளம்னா ப்ராப்ளம். ஒய்ன்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க, அது என்ன பண்ணும், ஸ்டடி பண்ணும், புரிஞ்சுக்கிட்டே. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்க கையாளுறீங்க, கையாளுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டாதான் கையாள முடியும். ஆமா இல்லையா? ஒரு ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்காம ஒரு ஃபினான்சியல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் ஆயிட்டீங்கன்னா, ஏன் கடனாச்சு, எதனால கடனாச்சு, அப்படி அப்படின்னு கேட்டுட்டே போனீங்கன்னா கடன் மேல கடன், சுமை மேல சுமை. அந்த கடனானதை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்னென்ன ஆடம்பர செலவு பண்ணணும், எங்கெல்லாம் ஆடணும், எதுக்கெல்லாம் ஆடணும், யாருக்காக ஆடணும். அந்த 5 லட்சம் ரூபாய் உனக்கா நீ ஆடி இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்காக நான் ஆட்ட ஒரு 50,000 இருக்கும். மீதெல்லாம் அடுத்த பார்த்து சூடு போட்டதுக்கு தான் 4.5 லட்சம் ரூபாய். கரெக்டு தானே? மறுக்கிறீங்க எல்லாரும்? 4.5 லட்சம் கடன் யாரால அப்படின்னாக்கா, அடுத்தவரை பார்த்து நான் சூடு போட்டுக்கிட்டேன். அதான் 4.5 லட்சம் கடன். 50,000 சாப்பிட்டு இருப்பீங்க அந்த 5 லட்சம் கடன்ல. எஸ், அப்படித்தானே? கடனை யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தான் அனுபவிச்சிருப்பீங்களா? வட்டி மேல வட்டி, குட்டி மேல குட்டி போட்டு தான் கடன் ஆயிருக்கு. ஆமா இல்லையா? நீ கஷ்டப்பட்ட காசை வட்டியில யாருக்கு கொடுத்து, யார் சம்பாதிச்சு, யார் சாப்பிட்ற நல்லா இருக்கிறா? நீங்க நாளையே 5 லட்சம் கடன்னா 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போனா 10,000 ரூபாய் மாசம் கட்டணும். 20,000 சம்பளம், 10,000 ரூபாய் நீங்க வட்டி கட்டுறீங்க. ஆமா இல்லையா? யார் சாப்பிட்டா? இன்னும் உழைப்பை யார் சாப்பிட்டா? எங்கேயோ சாப்பிட்டு இருக்கான் சுவாமி. புரிஞ்சுக்கல. இந்த புரிதலை தான் பகவத்கீதை சொல்றாரு. இவ்வளவுதான்டா மனுஷா, இவ்வளவுதான்டா மனுஷா, இவ்வளவுதான் மனுஷான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த 18 அத்தியாயம் முடித்துக்குள்ள இவ்வளவுதான் லைஃபா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆல் ப்ராப்ளத்தை நீங்க ஸ்டடி பண்ணிடுவீங்க. எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைச்சு உட்காந்துடாதீங்க. அப்பாடா அப்படின்னா அம்மானு ஒரு பிள்ளை உட்காந்துக்கும். வீட்டுல 4 பிள்ளை பெற்று வச்சிருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பெற்று சண்டை எல்லாம் போட்டு பைசா இது பண்ணி அனுப்பிச்சு விடும் அந்த அம்மா. எங்க ஊர்ல மாவு கடைக்காரக்கான ஒரு அம்மா இருக்கும். மாவு, அதுக்கு 4 பிள்ளைங்க. அந்த காலத்திலேயே இந்த அம்மா மாவாட்டி கொடுக்கும் வீட்டுல உரல்ல. நம்ம எல்லாம் குண்டை இருக்கும், உரல்ல போட்டு இப்படி ஆட்டினே இருக்கும். பெரிய ஆட்டம். அது என்னன்னா மாவாட்டி காசு விற்பாங்க அவங்க. அப்பயே காசுக்குன்னா இவங்க மாவாட்டது இல்லை, நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டி கொடுத்து இந்த அம்மா வலிச்சு கொடுக்கும். நம்ம அது மாவுக்காரம்மான்னு சொல்லுவாங்க. அது 4 பிள்ளைங்க, 4 கல்யாணம் கொடுத்தாங்க. நம்ம எப்பயா போனாக்கா சித்த கையை தான் பாறேன், என் வாழ்க்கையில் எப்பதான் விமோச்சம் நடக்குன்னு பாறேன் அப்படின்னு சொல்லும். நான் அப்பெல்லாம் ஒரு என்ன 5ஆம் வகுப்பு அப்படி படிச்சுட்டு இருப்பேன். கையை பிடிச்சிட்டு நீ கஷ்டப்பட்டதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திட்டிட்டு இருப்பேன். ஐயா உங்க கையில ரேகையே அழிஞ்சு போச்சு, மாவாட்டி ஆட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என் பொம்பளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தான் பார்ப்பேன். உன் கையில ஆட்டி உன் கையில ரேகையில் அழிஞ்சு போச்சு, ரேகையே எனக்கு தெரியல, அதனால உனக்கு வாழ்க்கையே உனக்கு தடுமாட்டதான் சொல்லி ஏதோ ஓட்டிட்டு போயிடுவேன். ஓகேவா? அப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துட்டாங்களா, ஒரு பிள்ளை உட்காந்துக்கும். உட்காந்து 2-3 மாசம் இங்கே சண்டை போட்டு வெளியே உட்காந்து கத்திக்கிட்டு, அப்பெல்லாம் ஃபோன்லையே அவன் கலக்கிறான் கத்துவான், அவன் வீட்டுக்கு வந்து நிற்பான், சண்டை போடுவாங்க, வெளியே போயிடும். 2-3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அம்மா இந்த மாதிரி சொல்லும், அப்பாடா விடுங்க வந்துச்சு, அப்பதான் இந்த பிள்ளை போய் சேர்ந்தா அப்படின்னும். அடுத்தாவது ஒரு பிள்ளை வந்துடும், அம்மா அடிச்சு விட்டான்னு வரும் அந்த பிள்ளை. அந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்பாடான்னு உட்காந்தா அம்மானு கூப்பிடறதுக்கு தொலைஞ்சிராளுக்கு மயரளவிக அப்படின்னு சொல்லும். நம்ம கடைசி முடியும் அந்த பிள்ளைங்க 4 போட்டு பின்னி படர்த்துருச்சு. அப்பதான் நினைக்கிறேன் நிம்மதி இல்லை. அப்ப உலகத்துல நிம்மதி இருக்காதுங்க. நிம்மதி இருக்காது. நிம்மதி எங்கன்னு தேடி போயிடாதீங்க. நிம்மதியும் சந்தோஷத்தையும் உருவாக்கிக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் உங்ககிட்ட இருக்கு. நிம்மதியும் அடுத்தது சந்தோஷத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சக்தியும் வல்லமையும் நாட்டு இருக்குது நம்ம. நீங்க தான் அதுக்கு எல்லாமே காரணகர்த்தா. அதனால எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன்னு எத்தனை ஊருக்கு அலைஞ்சாலும் எத்தனை நாட்டுக்கு போனாலும் நிம்மதி கிடைக்கும்.
அந்த நிம்மதியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு வேண்டும். இந்த ஆனந்த சந்தோஷத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு கையில் போய் அப்படின்னா என்ன பண்ணும்? அப்படி என்ன பண்ணும்? உங்களுக்கு முன்னாடி வாங்கலேன், அதை பண்ணி விட்றேன். ஒவ்வொருத்தர வாங்க, நான் வந்து அப்படின்னு பண்ணுறேன். என்ன பண்ணுவீங்க? ஓ இது லூஸாக இருக்குது, பிப்பி பிப்பின்னு சொல்லுங்க, வெளியே போய் சொல்லுவீங்க. அவர்கிட்ட போனாக்க பிப்பி பிப்பின்னு பண்ணுவாரா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் குழந்தையாக மட்டும் சிரிச்சிங்க பிப்பி பிப்பின்னாக்கா அப்படின்னு சிரிப்பி செய்ய மாட்டீங்களா? அப்போ நீங்கள் இப்போ என்ன புதுசாக வந்துருச்சு உங்களுக்கு? அகங்காரம். இதுக்கெல்லாம் சிரிச்சு தொலைக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். வேற ஒன்றும் இல்லை. இவர் இப்படி சொல்லுவாராம், நான் சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அறிவு வந்துருச்சு. இந்த அகங்காரம் வந்துருச்சு. எல்லாம் தெரியும், மமகாரம் வந்துருச்சு. அப்புறம் ஏளனம் வந்துருச்சு. எதுவுமே தெரியலனாலும் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ட்டு போறதுக்கு ஏளனம் வந்துருச்சு. புரியுதா? இதெல்லாம் இல்லை. இதெல்லாத்தையும் ஒழிக்கிறது பேர் பகவத்கீதை தான். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம். 18 அத்தியாயம் முடிக்கும் போது உங்க வாழ்க்கை அழிஞ்சிடும். அப்ப என்ன சொல்லணும்? சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி போறவன் முட்டாள், உருவாக்கி கொள்ளக்கூடியவன் அறிவாளி. சொல்லுங்க. சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடி போறவன் முட்டாள், உருவாக்கி கொள்ளவன் அறிவாளி. அவன் தான் மனுஷன். நீங்க உருவாக்கிக்கணுமா தேடி போகணுமா? சந்தோஷத்தை கொடுப்பானா இல்லை நீங்களே சந்தோஷம் உருவாக்கி முடியுமா? நிம்மதி யாரா கொடுப்பானா இல்லை விலை கிலோ எவ்வளோ கேட்பீங்களா? நிம்மதி உங்களுக்கு சாய்ஸ் சஃபிஷியன்ட். நிம்மதி அவங்களுக்கு கேட்குங்க. நிம்மதி எங்கே வைக்கணும்? நீங்கள். அப்போ எது எந்த வாழ்க்கையில் கிடைச்சிருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள ட்ரை பண்ணணும். வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கவில்லை, உங்களையே நீங்கள் வெறுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை வெறுக்கல. நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, நேற்று மாதிரி இல்லை, போன மாசம் மாதிரி இல்லை, போன வருஷம் மாதிரி இல்லை அப்படின்னா நீ கூட தான் சின்ன குழந்தை மாதிரி இல்லை என்று கேட்குறீங்க. போன வருஷம் மாதிரி என் வாழ்க்கை இல்லை, போன மாசம் மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நேற்று மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படின்னா நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னாங்க கிணி அடிச்சு காட்டுவேன் மூஞ்சி முன்னாடி. அப்போ சிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தை மாதிரி நான் நினச்சிப்பேன். கோவம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை இப்படி மாறாதா? அதுதான். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதெல்லாம் சாரத்தை வச்சு சொல்றாங்க. அதெல்லாம் சாரத்தை சொன்னது எல்லாமே பகவான் உரைத்த உரை. அதான் மகாத்மியம். மகாத்மியன் பேர். இதுதான் அவர் அப்படியே அழகாக தூக்கி போறாரு. ஒரு டெம்ப்ளேட் தூக்கி போறாரு. இவ்வளவுதான் தூக்கி போறாரு. இந்த உலகத்துல எதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பகவானை எவ்வளவு கும்பிட்டாலும் சரி, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காலில் விழுந்தாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை நீ பிடிச்சிட்டே இருக்காத, உன்னை நீ புடி, உனக்குள்ள நீ படி, உன்னைய பிடிச்சிக்கோ, உனக்குள்ள படிச்சுக்கோ, உன் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ட்டார். உன்னைய படிக்காம, உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷனே இல்லை, சால்வேஷனே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? உங்க ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? இருக்கு. யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு? மனுஷனா போற அத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. விலங்கா பிறந்தாலும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த உலகத்துல போற அத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. புரியுதா புள்ளியா? உலகத்துல பிறந்த ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் வராத மனுஷன் யாரு? ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் யாரு? அதனால பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முதல் அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல் அத்தியாயத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டீங்கன்னா கை கால் வலிக்கும். கை கால் வலி சரியா போச்சு அப்படின்னாக்கா யாரோ டார்ச்சர் பட்டு போயிடுவாங்க. உங்களைய யாரும் டார்ச்சர் பண்ணல, உடம்பு நல்லா இருக்குனாக்கா பணத்தை எங்கே போய் மாட்டிப்பீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, வீட்டில் உட்காந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏதோ ஒரு பொருள் காலில் விழுந்து காலில் அடிச்சு அடிபட்டுரும். எதுவுமே இல்லைனாக்கா வெளியே போயிட்டு சும்மா வெளியே போகலான்னு நினைச்சிட்டு போனாக்கா எவனா ஒருத்தர் பஸ் அடிச்சுட்டு போயிடுவான். நிம்மதியா விட்டுருமா உலகம் காலம் விடாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஈச் எவ்ரி செகண்ட் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றீங்க. ஈச் எவ்ரி செகண்ட்
ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ உட்காந்துருக்கிறதே வலிக்குது, பட்டக்ஸ், ஆமா இல்லையா? ஏன்டா உட்கார்றது, திஸ் இஸ் த ப்ராப்ளம். இது ப்ராப்ளம். காத்தே பத்தல, திஸ் இஸ் த ப்ராப்ளம். சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம மறைச்சிட்டே இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம். பின்னாடி ரக்கமா ஆடிட்டே இருக்குது, இது ஒரு ப்ராப்ளம். எஸ், அப்படிதான் சொல்றேன். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அது மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, அதுவும் ப்ராப்ளம். எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாம் ப்ராப்ளம் தான். அப்ப இந்த ப்ராப்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ப்ராப்ளத்தை போக்கிட முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ராப்ளத்தை போக்க முடியாது. வந்துட்டே இருக்கும். ஈசல் போல உன் பிரச்சனை, ஈசல் போல. ஈசல் எப்படி வங்குது, வந்துட்டே இருக்குமா இல்லையா? இந்த ஓட்டக்குள்ள எவ்வளவு ஈசல் இருந்துச்சாடா அப்படி பார்ப்போம் இல்ல, அந்த மாதிரி ஈசல் போல. இந்த குழந்தைங்களாம் பபுள் விடும், பார்த்துக்க, பபுள் சோப் தண்ணி வச்சு ஒட்டு தொடரும். அது ஒரே லேயர் தான் படிஞ்சிருக்கும், லேயர். சூதுனாக்கா 100கணக்கான பபுள்ஸ் போகுது. ஒரே ஒரு ஆடைக்குள்ள 100கணக்கான பபுள்ஸ் இருக்கு. அது மாதிரி சின்ன ஒரு ஆடைக்குள்ள 100கணக்கான பபுள்ஸ் எப்படி போதோ, அது மாதிரி எவ்ரி செகண்ட் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். அப்ப ப்ராப்ளத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாரத்தையும் புரிஞ்சுட்டே வரணும். அடுத்த அத்தியாயத்திலிருந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயம் சிம்பிளா முடிஞ்சிடும். 2ஆம் அத்தியாயத்துல வந்து பகவான் சொல்றாரு, என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, எதுக்காக பிறந்த, நான் யாரு, உன்னை எதுக்காக பிறக்க வச்சு தொலைச்சேன், என்னைய திட்டுறதுக்கா? என்னைய சொல்றீங்கள, என்ன கடவுளே சீக்கரமும் அப்படி சொல்லுவான் அவன் இல்லையா? அவனையும் திட்டுறாங்க, பகவானையும் திட்டுறீங்க. ரைட்? இது புரிஞ்சுது, ஸ்லோகங்கள் புரிஞ்சுது. இப்போ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் எத்தனை ஸ்லோகம் சொன்னேன்? அவ்வளோ. இது புரிஞ்சது இல்லையா? இதை புரிஞ்சுட்டீங்கனாலே பகவத்கீதை புரிஞ்சு அர்த்தம். இதை புரிஞ்சாலே பாதி புரிஞ்சுக்கிட்டீங்க அர்த்தம். ஈஸியாக புரிஞ்சிடல. வேற டவுட்ஸ், இதில் டவுட்ஸ் கேளுங்க. துவைதம் அத்வைதம் ரெண்டுமே இல்லை. துவைதம் அத்வைதம் ஒன்று வந்து என்ன சொல்லுதுனாக்கா, நீயும் ஒன்று கடவுள் ஒன்று சொல்லுது. இன்னும் என்ன சொல்லுது, நீயும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுது. அகபிரமா சொல்லுது. ரெண்டு அவ்வளோதான். அதை வந்து சொல்றது வந்து எப்படி சொல்றாருன்னா, சீட்டு கட்டு மாதிரி களைச்சி போட்டு கையில வைக்கிற சீட்ல நீ வின் பண்ணினா வின் பண்ண, இல்லைன்னா தோத்தத தோத்த. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன போறது வந்து, ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கும். சொல்லுங்க. இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டது, பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கும், அவ்வளவுதான். ரைட்? பிரச்சனை எல்லா பக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். எப்படி ஃபேஸ் பண்றது பிரச்சனையை? அறிந்து கொள்ளும் விதத்தில் உன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். பிரச்சனையுடைய தாக்கத்தை, வீரியத்தை, தன்மையை ஒருவன் அறிந்து கொள்ளும் போது அவன் பிரச்சனை அவனை விட்டு விலகும். அறிந்து கொள்வது எப்படி? உன்னை, இறைவனை, கர்மத்தை, ஜடத்தை, காலத்தை புரிந்தவன் எல்லாம் அறிந்தவனாகின்றான். அவ்வளவுதான் இந்த பகவத்கீதை. ஈஸியா இருக்கா? சுத்தியும் தான் இருக்கு, தெரியுது இல்லையா? நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். 2ஆவது வாரம் புரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், 2ஆவது வாரம் ஈஸியா புரியும். 2ஆவது அத்தியாயம் நல்ல ஈஸியா புரிஞ்சிடும். இதுக்குள்ள கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. உடலுக்கும் ஆன்மாக்கும் தொடர்பு பண்ணக்கூடிய பாலம் யாரு? மனம், மைண்ட். மனதில் கூடிய பதிவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மன மாசு வெளியே போகலைன்னா, மனதில் கூடிய கெட்ட அதிர்வுகள் வெளியே போகலைன்னா நல்ல சக்தியானது உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ மனதை ஃபோக்கஸ் பண்ணி 3 ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிரத்தில், சாண்டில், கான்சன்ட்ரேஷனில், ஃபோக்கஸில். இதை 3 நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது 3 எதுலேயும் ஒன்றில் மனம் மாசு போயிடும்.
இந்த மன மாசு போகும்போது தான் அந்த கேப்பில் தான் குட் வைப்ஸ் உள்ள உட்காரும். அப்போ அந்த கெட்டதுன்றது வெளியே போனால் தான் நல்லதுன்னு வரும். நல்லது யாரு? காட். இந்த இறைத்தன்மையை உள்ள செலுத்துறதுக்கு கெட்ட பதிவுக்கு வெளியே போனால் தான் நல்ல பதிவு உள்ள வரும். அப்போ தான் கைட் பண்ணும். ரைட்? அதனால் தியானம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் செய்யுங்க. ரைட்? தேங்க்யூ. சத்யவான்.